ஐயா வந்து இன்றைக்கும் வந்து இண்டஸ்ட்ரியில் ஜாதி மதம்லாம் பார்த்தது கிடையாது. இது அழுத்தி சொல்லணும்னு நினைக்கிறேன். ஜாதி மதம் பார்த்தது கிடையாது. திறமையை ஐடென்டிஃபை பண்ணி வளர்த்துருக்காரு. ஸோ ஆக்டர்ஸ் எல்லாம் வந்து பிறந்திருக்கிறது ஓகே, அவங்க நல்ல சிறப்பான ஒரு நடிகர் ஆடுறது வந்து ஒரு இயக்குனர்னால தான். இந்த மாதிரி இயக்குனர்னால தான் பல பேர் வளர்ந்துருக்காங்க, வாழ்ந்திருக்காரு, சாதிச்சிருக்காரு, உருவாக்கியிருக்காரு பல பேர். ஆத்ம சாந்தி அடையணும். இன்னைக்கு வந்து எல்லாருடைய வாழ்க்கையிலும், அதாவது சினிமா வாழ்க்கையில் இன்னைக்கு எல்லாருக்கும் பெரிய ஒரு கருப்பு நாள், பெரிய துக்க நாள். அதாவது சினிமாவே என்னன்னு எனக்கு தெரியாது. நான் ரொம்ப சாதாரண ஒரு குடும்பத்தில் பிறந்து வளர்ந்து என்னை வந்து ஒரு மைமிங் பண்ணலான்னு சொல்லி தான் என்னுடைய வீட்டிலேருந்து ஒரு அங்கிள் கூட்டிகிட்டு வந்து கலைமணி சார்கிட்ட பரிச்சயப்படுத்தி அவர் மூலமாக எனக்கு என்னுடைய குருநாதர் கிடச்சி 2 பிதாக்கள். கலைமணி சார் ஃபஸ்ட்டு, 2வது என்னுடைய குருநாதர் பாரதராஜா சார், 3வது பாலச்சந்தர் சார். இந்த 2 படங்களும் அட்ட டைமில் நான் நடித்து இன்னைக்கு இந்த இடத்துல நான் நிற்கிறேன்னா அதுக்கு 2 பிதாக்களும் அவ்வளோ எனக்கு ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு பில்லர் கொடுத்தவங்க. கடலோர கவிதைகள் ஷூட் பண்ணிகிட்டே இருக்கிற டைமில் ஒரு 15 டேஸ் கழித்து கவிதாலயிலேருந்து ஃபோன் வர டைமில் அவர் சொன்னார், எங்கள் குரு சொன்னார், நீ கண்டிப்பாக என்னுடைய நண்பன் படத்தில் நடிக்கணும்னு. அதுதான் புன்னகை மன்னன். ஸோ வந்து கடலோர கவிதைகளும் சரி, புன்னகை மன்னனும் சரி எனக்கு சேம் டைம் அவ்வளோ ஒரு பெரிய கிராஃப் கொடுத்தது. இன்றைக்கி வந்து இவ்வளோ பெரிய வித்வானோடைய படங்கள் நாங்கள் பண்ணியிருக்காட்டுனா இன்றைக்கி உங்களுக்கு யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. அந்த மோர் தென் 38 இயர்ஸ்க்கு மேலே நாங்கள் வந்து இந்த உலகத்தில் இருக்கோம், இந்த ஃபீல்டில் இருக்கோம். இன்றைக்கி இத்தனை லாங்குவேஜ் ஆக்ட் பண்ணியிருக்கேன்னு சொன்னால் என்னுடைய குரு தான் அதுக்கு காரணம். ரொம்ப நாளுக்கு முன்னாடி பிஆர் ஹாஸ்பிட்டல் அட்மிட்டாக இருந்தார். அப்போ என்னை கூப்பிட்டு என்கிட்ட சொன்னார், எனக்கு உங்கள் ஊர்லலாம் கஞ்சி இந்த மாதிரி சம்மந்தியெல்லாம் பண்ணுவாங்கள்ல, அதை செஞ்சு எடுத்துகிட்டு வான்னு சொன்னார். எடுத்துகிட்டு போய் பார்த்தேன். என்னை ரொம்ப நல்லா ப்ளஸ் பண்ணார். கரெக்டு சமயத்தில் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், கரெக்டாக குழந்தை பெற்றுக்கிட்டேன், நல்ல பேரோட ரெப்புடேஷனோடு இருக்கேன். அது எனக்கு ரொம்ப பயங்கரமாக எனக்கு ரொம்ப பிடிச்சது. உங்ககிட்ட யூ ஆர் வெரி டிசிப்ளின் அண்டு குட் ஒரு கேரக்டர்னாலே வெரி இன்னசென்ஸ் அப்படின்னு சொல்லுவார். அந்த ஃபர்ஸ்ட் படத்தில் எனக்கு ஒன்றுமே நடிக்க தெரியாது. எங்கள் டைரக்டர், எங்கள் குருநாதர் வந்து என்னுடைய பிதா வந்து என்ன ஆக்ட் பண்ணி காமிச்சாரோ அது ஒரு 5 மினிட்ஸ், ஒரு 10 மினிட்ஸ் தான் நான் நடிச்சிருப்பேன். அந்த ஒரு 90 டேஸ் அவரோட அந்த படத்தில் நான் நடிக்கும்போது அதில் எனக்கு உறுதுணையாக இருந்த என்னுடைய டீம் பீப்புள், கண்ணன் சார் கேமராமேன், அவரும் மறைஞ்சிட்டார் நம்மளை விட்டு, சத்யராஜ் சார், இந்த கோ ஆர்டிஸ்ட், இவங்க கூட எல்லாம் இந்த கடலோர கவிதைகள் ஜெனிஃபர்ன்ற இந்த கேரக்டரில் நான் இவ்வளோ பெரிய ஹிட்டானேன். எனக்கு வந்து ஒரு பெரிய லயன் மாதிரி பார்த்துட்டு இருந்தேன் அவரை. அப்படியே காலையில் 3 o'clock எந்திரிச்சு எங்கள் ஷார்ட்ஸ் எல்லாம் எடுக்க போயிடுவோம். அப்படி ஒரு லயனான இவங்கெல்லாம் ஒரு இப்போ ராதா மேடம் இருக்கட்டும், ராதிகா மேடம், ரேவதி, இவங்கெல்லாம் வந்து நிறைய கேரக்டர்ஸ் பண்ணியிருக்காங்க, நிறைய படங்கள் பண்ணியிருக்காங்க. ஆனால் நான் அந்த ஒரு படம் தான் பண்ணியிருக்கேன். அவருடைய படங்கள் அதுக்கப்புறமா எடுத்து நிறைய படங்கள் பார்த்தேன். டைரக்டர் அவங்க வந்துட்டு இருக்காங்க, நம்ம சீக்கிரம் பேசி முடிச்சிடலாம். அந்த படங்கள் வந்து பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு அப்புறமா தான் அவர் செஞ்ச நிறைய படங்கள் பார்த்துட்டு அதை பற்றியெல்லாம் நான் கேட்டிருக்கேன். ரொம்ப பிளஸ்டு. அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும். அவரை வந்து இந்த கோலத்தில் பார்க்கவே எனக்கு பிடிக்கல. எனக்கு மனோஜ் போன உடனே அவர் ரொம்ப அப்படியே தகர்ந்து போயிட்டாரு. அவருடைய ஆத்மாவும் அவருடைய துணைவியார் ஜனனி அவங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப நல்லா சக்தி கொடுக்கணும், இதை தாங்கிறதுக்குள்ள சக்தி கொடுக்கணும். உங்கள் எல்லாருக்குமே, ப்ரெஸ் பீப்புள் எல்லாருக்குமே சொல்கிறேன், எங்கள் குருநாதரை பற்றியும் சரி, சினிமாவை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணுன்னா அவருடைய படங்கள் பாருங்கள், நல்லதை எழுதுங்க, நல்ல விஷயங்கள் எழுதுங்க, கெட்டதை மட்டும் ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க ப்ளீஸ். உங்கள் எல்லார்ட்டையும் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. அவருடைய ஆத்மா சாந்தி அடையட்டும். தேங்க்யூ ஸோ மச்.